இப்போ நம்மளோட ஷோட கண்டென்ட்னா கனவுல வந்து நீங்கள் கமிட்டட் ஆகிட்டீங்க, ஓகேவா? இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து உங்களுக்கு பிடிக்கல, ஓகேவா? அந்த பொண்ணை வந்து உங்களுக்கு பிடிக்கல, ஒரு காரணம் சொல்லி கழட்டி விடணும். என்ன காரணம் சொல்லுவீங்க? என்ன சொல்கிறது, ஃபேமிலி சுச்சுவேஷன் சொல்லி அப்படி ஏதாவது இது பண்ணுற, இல்லை செட் ஆகாது ப்ரோ. எதுவும் சொல்ல மாட்டேன் ப்ரோ, தேவையில்லைன்ற டீசெண்டாக திரும்ப கம்பேர் பண்ணிச்சுன்னா ப்ரோ கமிட் ஆனதுக்கப்புறம் எப்படி ப்ரோ கழட்டி விட முடியும்? சரி, ஓகே, நிஜத்துலேயே கமிட்டட் ஆகிட்டேன், என்ன எல்லாம் முடிஞ்சு, ஐ மீன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பழகி ஓரளவுக்கு காதல் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு உனக்கு பிடிக்காம போயிடுச்சு. காரணம் ஏன்னா தெரியல, லவ் டுடே மூவி பார்த்தியா, ஃபோனை மாற்றி விட்டா முடிஞ்சு போச்சு, காரணமே தேவையில்லையே. சோதிக்காதீங்க. சரி, ஓகே, இப்போ சப்போஸ் நீ வந்து கமிட்டட் ஆகிட்ட, ஓகேவா? அந்த பொண்ணை வந்து உனக்கு பிடிக்கல, என்ன சொல்லி கழட்டி விடுவா அந்த பொண்ணு? நான்லாம் கழட்டி விடுவேன், அதுவே போயிடும். அதுவே போயிடும். ஆமாம், அதுவே போயிடும். அது நமக்கு இன்னும் லவ்வே செட் ஆகல, அதுக்கப்புறம் எங்க இருந்து இதெல்லாம்? ஏன் லவ் செட் ஆகல? என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கியா? அது ஃபீல் பண்ணாத நாளே கிடையாது ப்ரோ, எல்லா இடத்துலயும் ஃபீல் பண்ணுவேன். அது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அது ஒரே ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. என்னன்னா, நான் லவ் பண்ற பொண்ணு அவன்கிட்டயே வந்து கால்லாம் பேச வச்சு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஐயோ என்னடா இது போயிடுச்சு, அழுகுறேன், அதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கான்ஃபரன்ஸ்ல பேசுனேன், நான் பேசினா எனக்கு சரியான ஆளை நல்லா பார்த்துக்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் சரி எங்க இருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு ஒன்னே சொல்லியிருப்பேன், உன்னோட நான் நல்லா பார்த்துப்பேன் ப்ரோன்ட்டு. அது மாதிரிலாம் பார்த்துக்க முடியாது, நம்மளை விட அவனை நல்லா பார்த்துக்க முடியாது. போட்டாண்டா நங்கூரத்தை. நம்ம கிட்ட அன்பு இருக்குது ப்ரோ, கொடுப்போம், எவ்வளவு வேணா கொடுப்போம், வாங்குறது வாங்காத அவஷ்டம். யார் வேணா யாருக்கா இருந்தாலும் சரிதான், அன்புனா இங்க இருக்கும், எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அது வந்து ஒரு எனக்கு வந்து நான் வந்து அன்பு ஃப்ரீயா தான் கொடுக்குறேன், எந்த ஒரு காசெல்லாம் கிடையாது. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, வாங்க காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ. வல்லாதி வள்ளல் இவரு. சோதிக்காதீங்கடா என்ன. தேங்க்ஸ். ஓகே, சோதிக்காதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பபாய், see you. உன்னை விட இவன் புத்திசாலி. இப்போ கனவுல வந்து கமிட்டட் ஆகிட்டீங்க, ஒரு காரணம் சொல்லி அந்த பொண்ணை கழட்டி விடணும், என்ன சொல்லுவீங்க? ஃபோன் என்ன சொல்கிறது அதுக்கிட்ட? தைரியமான மாட்டி யோசிக்கிற மாட்டி போமே ப்ரோ. எதுவும் சொல்ல மாட்டேன் ப்ரோ, தேவையில்லைன்ற டீசெண்டாக திரும்ப கம்பேர் பண்ணிச்சுன்னா எப்படி தெரியுமா ப்ரோ, 3 பொண்ணு கிட்ட பேசினுக்கிறான் ப்ரோ. லவ் பண்ற பொண்ணு எல்லாம் ஃப்ரெண்டு தான் சேவ் பண்ணி வச்சிருக்கான். ஒரு பொண்ணு கால் பண்ணா திரும்ப இன்னொரு பொண்ணு கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் போடுறான் ப்ரோ. சோதிக்காதீங்கடா, இனிமேல் காலேஜ் போயிட்டு வர பசங்களை சத்தியமா சோதிக்காதீங்க இனிமேல். இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து உங்களுக்கு பிடிக்கல, ட்ரீம் கனவுல தான் ஓகேவா? அந்த பொண்ணை வந்து உங்களுக்கு பிடிக்கல, ஒரு காரணம் சொல்லி கழட்டி விடணும், என்ன காரணம் சொல்லுவீங்க? என்ன காரணம் சொல்லுவேன்னா, கழட்டி விடுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு லவ்வே பண்ணக்கூடாதுல்ல, அது ஒரு விஷயம். ஓகே, அதில் அப்படி மேபி நீங்கள் கேட்குறதுனால வந்து சொல்லணும் அப்படின்னா, என்ன சொல்கிறது, ஃபேமிலி சுச்சுவேஷன் சொல்லி அப்படி ஏதாவது இது பண்ணுற, இல்லை செட் ஆகாது அப்படின்னு வேணால் சொல்லி பிரேக்கப் பண்ணலாம். ஆனால் வந்து நான் சொல்கிறது வந்து அந்த மாதிரி பிரேக்கப் பண்ணுற மாதிரி தான் லவ்வே பண்ணக்கூடாது. ஆமாம், லவ்வே பண்ணக்கூடாது. எதுக்கு பண்ணணும்? அதுதான் லவ் கிடைக்கிறது பெரிய விஷயம், பிரேக்கப் பண்ணுறது எல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். பிரேக்கப் பண்ணனா நார்மலாக சொல்லிட்டோம், பிரேக்கப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நார்மலாக சொல்கிறேன், அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஒரு தடவை சொல்ல போகிறோம், அவ்வளோதான். தினமலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க. சோதிக்காதீங்கடா என்ன. ஆனால் காரணம் சொல்லி கழட்டி விடணுமா ப்ரோ? கமிட் ஆனதுக்கப்புறம் எப்படி ப்ரோ கழட்டி விட முடியும்? கை கொடை. கமிட் ஆகி எல்லாம் சுற்றி முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் ஏதாவது காரணம் சொல்லி கழட்டி விடணும்னா ப்ரோ கழட்டி விட மனசு வராது ப்ரோ. கழட்டி விடவே மனசு வராது. கூடவே வச்சுப்பேன். காதலிச்சா கல்யாணம் தான். கல்யாணம் தான். காதலிச்சா கல்யாணம், காதலிக்கிறதே கல்யாணத்துக்கு தானே. சோதிக்காதீங்கடா என்ன. சரி, ஓகே, நிஜத்துலேயே கமிட்டட் ஆகிட்டேன், என்ன எல்லாம் முடிஞ்சு, ஐ மீன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பழகி ஓரளவுக்கு காதல் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு உனக்கு பிடிக்காம போயிடுச்சு, ஒரு காரணத்தை சொல்லி கழட்டி விடணும், என்ன காரணம்? காரணம் ஏன்னா தெரியல, லவ் டுடே மூவி பார்த்தியா, ஃபோனை மாற்றி விட்டா முடிஞ்சு போச்சு, காரணமே தேவையில்லையே. எல்லாத்துலயும் மாமா குட்டி ஒருத்தருப்பான், மாமா குட்டி தான் அந்த காரணம். ரவி பாய் பெஸ்ட் இருக்கான் அப்படின்ட்டு கைட்டி விட்டுலாம் அவன். ஆமாம் ஆமாம். சரி, சப்போஸ் ஃபோனை மாற்றினா நீயும் மாட்டிப்போ எப்படியும். அதான் போட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டு பிறகு எதுக்கு நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஓகே. நீங்கள் ப்ரோ
அதே ரீசன் தான். மாமா குட்டி தான். மாமா குட்டி அடிச்சு கிழிச்சு உத்தமன் பிரதீப் எல்லாரையும் ஓட விட்டுருக்காரு மாமா குட்டி வச்சு. மாமா குட்டி கதை தான் ப்ரோ. கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணோம். கரியர்ல ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோமே. டீசெண்டா கேக்குது. கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணோம். கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணோம். உனக்கு செலவு பண்ணது என் கையில காசு இல்ல. அத சொல்லு முதல்ல. அதனால பிரேக்கப். பாய். இல்லடா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். நான் கூட உனக்கு செலவு பண்றேன் அப்படினு. ஓகே 3 வருஷம் வெயிட் பண்ண சொல்லுவேன். அவங்க வீட்ல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சோதிக்காதீங்கடா நீங்க. சோதிக்காதீங்க.